பிரியாணி ஆக்கி நம்ம பிரியாணி நாசா வரைக்கும் மணக்க அப்படியா மாப்பிள. நம்ம இப்ப கனிபாய் கேட்டரிங் இன்னைக்கு தோக்கு விழா முன்னிட்டு நாளைக்கு பெருனா நாளாவே தோக்கையிலா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில சேவைகளை செய்யறதுக்கான இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பிரியாணி ஆக்கி நம்ம பிரியாணி நாசா வரைக்கும் மணக்க அப்படியாப்பட்ட பிரியாணி நம்ம பிரியாணி. அது சரி. இன்னைக்கு நம்ம அனாதை ஆசிரமம் இருக்கு. ஆமா ஆமா, அனாதை ஆசிரமத்துக்கு ஒரு 100 பிள்ளைகள் இருக்குது. ஆமா, நம்ம சார்பா போய் இன்னைக்கு பிரியாணியை கொடுத்து அந்த பிள்ளைகள் பெருனா கொண்டாடுற மாதிரி தானே. கண்டிப்பா கொண்டாட. நம்ம நாளைக்கு பெருனா கொண்டாடுறோம், அதுக்கு முன்னாடி அவ்வளவு கொண்டாட வச்சிருவோமே. அதை தான் சொல்றேன். சரி சரிமா. என்ன சரி, நமக்கு பெருசா கொடுக்குறோம்னா என்ன, ஆனா கொஞ்சம் பிடிப்பு தான் வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் கையில பிடிப்பு இருக்குல்ல, பிடிப்பு தான். ஏதோ நம்மளாம் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம்பா. பிரியாணியை காட்டு மாப்பிள. உலகத்துல மக்கள் எவ்வளவு வகையான பிரியாணியை பார்த்திருக்கீங்க. நாசா வரைக்கும் மணக்கிறதா? ஆமா, இதுதான் நாசா பிரியாணி. மாப்பிள நெய் அப்படியே அமிர்தமா ஊத்துறீல மாஸ்டர், அமிர்தமா ஊத்துறீல. சில பேருக்கு தெரியாது, ஆரம்பத்துல நெய் அப்படியே கோலான்னு கிடக்குது பாருங்க மாஸ்டர். இப்ப இந்த நெய் அப்படி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படி அடுப்பு பக்கத்துல வச்சிடணும். அடுப்பு பக்கத்துல வச்சிடணுமோ? ஆமா, ஊறிக்கிறேன் அப்படியே. ஆமா, எல்லா மக்களும் தெரிஞ்சதுதான் புதுசா சொல்லுவீங்க நீங்க. சொல்லிட்டு போங்க அண்ணச்சிய. தெரியல ஒரிஜினல் பிரியாணிய. நம்மளுக்கு மட்டன் பிரியாணி கொடுக்கணும் ஆசை மாப்பிள. ஏதோ முடிஞ்ச சிக்கன் பிரியாணி கொடுப்போமா வேற என்ன செய்ய. அவ்வளவுதான் மாஸ்டர். உதிருது மாஸ்டர். இல்லையா, இதான் பிரியாணி. தெரியுதா? போடுங்க மாஸ்டர், போடுங்க மாஸ்டர். என்ன ஒண்ணு இப்ப நம்மளுக்கு மாப்பிள, நம்ம நோம்பு வேற, டேஸ்ட் பார்க்கல, ஒன்னும் பார்க்கல. குத்து மதிப்பா போட்டாச்சு. கொஞ்சம் இதா இருக்கு. இதனால நம்ம அனுபவத்துக்கு மாப்பிள நம்ம கேரண்டி கொடுக்கலாம். இது கரெக்டா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.